நெருக்கமான ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து விஜயகாந்த் சார் தவிர வேறு யாரையும் என்னால் உடனே சொல்ல முடியாது. மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம்ஸ் சொன்னேன் இல்லையா, நான் படம் எடுத்து லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு மானிட்டரியா டிஃபிகல்ட்டியா இருக்கும், டிஃபிகல்ட் பொசிஷன் இருக்கும் போது எனக்கு வந்து படம் வரிசையா கொடுத்து என்னை நடிக்க வச்சு புலன்வசானில் என்ன போட்டது, அதுக்கப்புறம் அவர் கூட கேப்டன் பிரபாகரன், கிட்டத்தட்ட அப்புறம் வந்து சந்தன காற்று, கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் விஜயகாந்த் சார் நடிச்சேன். ஸோ விஜயகாந்த் சார் வந்து புலன்வசானி படம் பண்ணும்போது அவர் மாதிரி மம்முட்டி வந்து அதே மாதிரி இருவாங்க சொல்லி அந்த படம் முடிஞ்ச பிறகு சொன்னார், சார் உனக்கு தான் அந்த படம் பேர் வரும் அப்படின்னா, இந்த ஒரு கதாநாயகனும் வந்து இன்னொருத்தருக்கு பேர் வரதை பற்றி பெருமையா சொல்றது வந்து அதுல விஜயகாந்த் சார் தான். நெப்போலியன் வந்து நல்ல நண்பர், இப்போ வந்து அமெரிக்கா போயிட்டாரு, ரொம்ப தூரத்தில் இருக்காரு, இருந்தாலும் whenever he comes he contacts me. நான் அவர்கிட்ட பேசுறேன், அண்மையில கூட வீடியோ காலில் பேசிட்டு இருந்தோம். தனுஷ் சன்னுடைய பர்த்டே அண்ட் அவருடைய கெட் டுகெதர்ஸ் எல்லாம் அவர் ஃபோன் பண்ணுவார். whenever he comes he talks to me. and தென்காசி பட்டணத்தை இணைஞ்சது, தென்காசி பட்டம் இணைஞ்சதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து கலைஞர் அவர்கள் தான். போல நடிக்கணும்னு இருந்தது, பட் அப்போ வந்து இந்த படத்தில் அவர் நடிக்கலாமையா அப்படின்னு சொல்லி காலையிலேயே ஃபோன் பண்ணாங்க. எனக்கு அது மறக்க முடியாத நாட்கள். ஒரு நாள் காலையில் வந்து ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபோன் பண்ணி அப்போ வந்து லேண்ட்லைன்ல வந்துட்டாரு அந்த செக்யூரிட்டி, புதுசாக வந்த செக்யூரிட்டி. அது இந்த தருணத்தில் முதல் சொல்கிறேன். ஃபோன் பண்ணி சரத்குமார் இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னே, நீங்கள் யார் பேசுறீங்க அவர் கேட்டுப்பார் போல இருக்கு. கலைஞர் பேசுகிறேன் அப்படின்னு இருக்காரு. ஒரு கலைஞர் பேசுனோன்னே இவர் யாருங்க அப்படிலாம் கேட்டோடனே அப்புறம் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் பேசுகிறேன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. என்ன நடந்தது சொன்னோன்னு அவன் அலறி அடிச்சுட்டு லைன் கொடுத்தான். எதிர்ச்சா ஃபோன் எடுத்த முதல் கேள்வி, என்னையா கலைஞர் அவங்க வீட்டில் தெரியாதா? பாப்பா இல்லப்பா என்ன தப்பு நடந்திருக்கோம் தெரியாம தூக்கத்தில் எடுத்திருப்பான் ஏதோ சொல்லி சமாளிச்சேன். இப்போ எதுவும் பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் தென்காசி பட்டத்தை நெப்போலியன் தான் நீங்களும் சேர்ந்து நடிக்கலாமையா அப்படின்னாரு. அது எப்படா ஒரு தலைவன் எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சா உண்மையிலே வியந்த காம்பினேஷன் யாரை போடுறதுன்னு ஒரு சின்ன இது இருந்துச்சு. நெப்போலியன் வாஸ் தேர் இந்த சாய்ஸ்ல, பட் அது நான் உடனே அவர் தான் போட்டு நடிக்கணும்னா 2 பேரும் ஒரே இயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமேன்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஆனா அவர் சொல்லும் போது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஒவ்வொருத்தர் பத்தியும் எந்த நேரத்தில் நினைத்திருக்கிறார். வெரி ரேர் குவாலிட்டிஸ் ஒரு லீடருக்கு மிகப்பெரிய குவாலிட்டி. அந்த தருணத்துல வேற ஏதோ பேச வந்தவர் இதையும் சேர்த்து சொல்கிறார் என்றால் எவ்வளவு தூரம் அன்பு பாராட்டுறாருன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த விதத்தில் அந்த மாதிரி பார்க்கும்போது நெப்போலியன் நானும் அன்று முதல் இன்று வரை நல்ல நண்பர்களாக இருக்கும். ரவிக்குமாரோட பாண்டேஜ் கேட்டீங்க நீங்க, கிட்டத்தட்ட அப்போ வந்து வில்லனா நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் எனக்கு கிட்டத்தட்ட 20-22 படம் பண்ணிட்டு இருந்தேன். 21 படத்துல இருந்து அட்வான்ஸ் திருப்பி வாங்கிட்டாங்க. ஏன்னா சில பத்திரிகையில சரத்குமாரின் கலை உலக பயணம் முடிந்ததுன்னு எழுதியிருந்தாங்க. ஸோ they never had confidence that I would come back. பட் எனக்காக, அதாவது முதல் படம் பண்ற ஒரு இயக்குனர், ஃபர்ஸ்ட் மூவி அவர் கிடைச்சிருக்கு வாய்ப்பு ஒரு பெரிய பேனர்ல, அந்த ஃபர்ஸ்ட் மூவி எனக்காக ஒரு 6 மாசம் காத்திருக்கணும்னு அவசியமும் கிடையாது. பட் he stood his ground. நீங்க தான் நடிக்கிறீங்க உறுதியோடு இருந்து என்ன படத்தை நடிக்க வச்சார். இத்தனைக்கு என்னால வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், வடைக்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்தா திருப்பி அடிபட்டுரும், டேஞ்சர்ஸ் C5 இல்லை இங்கே ஸ்பைனல் கார்ட் இஸ் நாட் a normal thing. இன்னைக்கு இந்த இடம் எனக்கு மறந்து போய் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு சிறு இன்ஜுரி அந்த 2 தான் எனக்கு நிற்கும். எல்லாரும் வந்து படத்துல இருந்து தூக்கி அட்வான்ஸ் வாங்கின டைம்ல இவர் நினைச்சா நல்லான பிறகு பார்த்துக்கலாம் சரஜி அடுத்த படம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். நானும் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். பட் இவர் தான் நடிக்கணும்னு உறுதியா இருந்து அந்த படத்தை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா காலரை தூக்கி விட்டு ரொம்ப வீக் ஆயிட்டேன். இந்த இடத்துல ஷேப் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா இங்க 2 ஓட்ட போட்டிருந்தனால it was very clear that சரத்குமார் should act. அதனால தான் என் பாண்டேஜ் இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட அப்படி இருக்கு. I can call him any time. ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணா ரவிக்குமார் என்ன சரச்சி சொல்லுங்கன்னு கேட்குற அளவுக்கு நட்பு இருக்கு.